Good morning, friends. நம்ம நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறதுன்றத பார்த்துடலாம். ஏன்னா அது நம்ம ஒரு வாட்டி வரைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு டே வைஸ் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப அதை பற்றி ஒரி பண்ண வேணாம், டென்ஷன் எடுத்துக்க வேணாம். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கோங்க. என்ன இண்டிகேட்டர் போட்டுதாலும் அதை ஹைட் பண்ணிக்கலாம். டே வைஸ் சார்ட்டை வச்சுப்போம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 26046 இருக்குது. இது இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஐ, அதாவது 8th டிசம்பரோட ஐ கிட்ட நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். லைன் ட்ரா பண்ணி அதை எப்படி கோஆர்டினேட் பண்ணோம்னா இங்கே இந்த லைனில் இந்த ஐ என்னன்னு பார்த்துக்கோங்க. 26178 அந்த 178 போகும்போது நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லைனை போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு கோஆர்டினேட்டில் எக்ஸாக்டாக அந்த ஃபிகரை போட்டுடலாம். 26178 டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து டே வைஸ் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னு போடுவோம். ஏன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே இருந்ததுன்னா அது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும், கீழே வந்தால் அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணணும். அதனால் அது அப்படி போடுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான், தட் இஸ் 1 டிசம்பர். அதோட ஐயில் வந்து ஒரு டே வைஸ் மார்க் பண்ணிடுவோம். அதோட ஐ பார்த்தீங்கன்னா 26325. அது நத்திங் பட் ஆல் டைம் ஐ. ஓகேவா? அப்போ நம்ம வந்து டே வைஸ் ஐ போடுறத விட நம்ம ஆல் டைம் ஐ போட்டுடலாம். 26325 டெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஐ. ஆல் டைம் ஐன்னு போட்டுடலாம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு வந்து பையிங் வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து தான். ஸோ இந்த கேண்டிலோட லோவை போடுவோம். இப்போ டே வைஸ் பொசிஷன் வச்சுக்கணும்னா இப்படி தான் நம்ம பார்த்து டே வைஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா 26693 செட்டிங்ஸ் 25690 25693 டே வைஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டே வைஸ் நம்ம வந்து அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கலாம். அது நம்ம இப்போ சத்திக்கு போட்டு நிறைய சார்ட் போட்டுக்கு தான் சரியாக இருக்கும். இந்த வாரத்துக்கு இப்போ சத்திக்கு போட்டுப்போம். இதை விட கீழே இருந்துச்சுன்னா நம்ம அதோட ரெசிஸ்டன்ஸை போட்டுப்போம். இப்போ சத்திக்கு இது போதும், அதுக்கு மேலே நம்ம ஒரி பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து 4 ஹவர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது அந்த டே வைஸும் 4 ஹவர்ஸும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் நம்ம நிறைய கோடு போட்டுக்க வேண்டாம், லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க வேண்டாம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் 1 ஹவர். 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 ஹவரில் பார்க்கும்போது இந்த ஜோன் இந்த லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாக்டாக மார்க் பண்ண முடியாது. அந்த ஜோன் ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை. இதை வந்து நம்ம வந்து அதை ரெட்டாக மார்க் பண்ணினாலும் இதை பிளாக்காக மார்க் பண்ணிப்போம். ஸோ டே வைஸ் வந்து ரெட்டாக மார்க் பண்ணியிருக்கோம், இதை வந்து பிளாக் வைஸாக மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து செட்டிங்ஸ் வேல்யூ போடுவோம். அந்த இடத்துல டெக்ஸ்ட் வண்டி போட்டுப்போம். டெக்ஸ்ட்டில் வந்து 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். ஸோ இதில் ஒரு 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஜோன் ஒரு 10 பாயிண்ட் முன்னா பாயிண்டாக நம்ம அந்த இடத்துல வரும்போது இன்ட்ராடேல நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் போட வேண்டாம். அது நம்ம வந்து அன்னன்னைக்கு டேஸில் ஸ்விங் லோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், டே ஐ டே லோ அதை வந்து நம்ம வந்து எல்லோவில் மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தா நம்ம கரெக்டாக தெரியும். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நேத்தியோட ஹை ஃப்ரைடே நேத்தியோட லோ வந்து நம்ம அதை வந்து எல்லோவில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போவுமே ப்ரீவியஸ் டேவோட ஹை ப்ரீவியஸ் டே லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தாண்டது, அதனால் அது எல்லோ சிக்னல் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம டிராஃபிக்கில் எல்லோ சிக்னல் இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை வெயிட் பண்ணுவோம். அடுத்து க்ரீன் சிக்னல் வருதா ரெட் சிக்னல் வருதா அந்த மாதிரி நம்ம ஒரு அலர்ட் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லோ சிக்னல் போட்டுப்போம். இது வந்து எல்லோ சிக்னல் எப்போதுமே வந்து டே ஐ டே லோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். டே லோ
டே ஐ. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இது போதும். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டேல போடலாம். ஐ மீன் இப்போ இன்றைக்கி வந்து சாட்டர்டே, மண்டே மார்க்கெட்டுக்கு நம்ம ஃப்ரைடே போடுறோம். தேவைப்பட்டால் நம்ம தேர்ஸ்டே போட்டுக்கலாம். பட் நார்மலத்தில் நம்ம இது போதும். இதை வந்து டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இப்படி தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். ஸோ நம்ம எப்படி நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் ஒன்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ட்ராயிங்ஸை போட்டுட்டு நீங்கள் உட்காந்து ஃபிசிக்கலாக ட்ராயிங் பண்ணி வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.